ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான படத்த பார்த்த ஃபீல் வந்துச்சுங்க. ஆமாங்க. அடடடடா! என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற கேட்கற மாரி இருந்துச்சுங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன தெரியுமா? பவுனுத்தாய் கிழவி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் சாகணும்னு நெனைக்கிறாங்க. அதே பவுனுத்தாய் கிழவி செகண்ட் ஹாஃப்ல எல்லாரும் வாழணும்னு நெனைக்கிறாங்க. அவ்வளோதாங்க படத்தோட சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரியே. நம்ம டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர்ல வந்து என்னதான் கதை சொல்லியிருந்தாலுமே, ஆனா அவர் கதை எழுதுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுங்க. படத்துல ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹை மொமெண்ட் குடுத்துருக்காங்க. படத்தோட பின்னணி இசை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் குடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கேரக்டர் செலக்ஷன் வந்து ஒவ்வொரு ஆட்களுமே சும்மா தரமா பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் காமெடி பண்ணுவாங்க. ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் சென்டிமென்ட் பண்ணுவாங்க. இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா நம்ம டைரக்டர் வந்து சும்மா பட்டை கிளப்பியிருக்காருங்க. பொதுவா படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா காமெடி, காமெடி, காமெடி. காமெடி தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ராதிகாவோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிங்கமொழியில இருந்து ஒவ்வொரு ஆக்டிங் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டரே வந்து சும்மா சிரிப்பு மழையில கொண்டாடிச்சுங்க. கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தரமான படம், குடுத்த காசுக்கு ஒர்த்தான படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.